வந்து அதான் சொன்ன மாதிரி கரையானுக்காக நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறதா. இது எதுக்காக மேக்ஸிமம் அடிக்கிறோம்னா சுண்ணாம்பு தான் வந்து கரையான தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மண்ணில் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வரி மாதிரி கட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரப்பட்டையை அப்படியே நல்லா உரிச்சுட்டே போயிட்டு மேலே ஃபுல்லா உரிச்சுட்டே போகும். இப்படி உரிச்சுட்டு போகப்போ பாத்தீங்கன்னா அந்த மட்டை வந்து போயிருக்கு அப்படின்னால அது ஈஸியா மற்ற பூச்சிகள் ஓட்ட போடுறதாகட்டும் எதுக்காக இருந்தாலும் ஈஸி ஆயிரும். டேமேஜ் அப்படிங்கிறது அதாவது தாக்கம் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த கரையானோட வேலையும் இதுதான். அந்த மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கரையான். ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கு ரொம்ப துண்டா இருக்கும். அந்த மண்ணில இருந்து அது ஏறி போகும்போது அந்த மண்ணில் அதை நீங்க எடுத்து விட்டுட்டு பார்க்கும்போது உள்ள இருந்து திருப்பியா ஓடுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை ஜூம் பண்ணி நல்லா கிட்ட போய் எடுத்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பூச்சிக்கு தான் வந்து இந்த வேலையை செய்யுது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த கன்றுகள் சின்ன சின்ன கன்றுகள்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதில் ஈஸியாக வந்து அந்த கரையான் வந்து தாக்குதல் வந்து ஈஸியாக நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மரத்தில் அடியிலேருந்து மண்ணால் ஆன ஒரு வரி அப்படியே மேலே போட்டுட்டு போய் அப்படி டேரெக்டாக மேலே வரைக்கும் போயிடும். ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரையான் புத்து எங்கே இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிறத பார்த்து அந்த கரையான் கிட்ட வந்து அழிக்கணும். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா ஆழமான கோடை உழவு, அதாவது இந்த வெயில் இந்த மாதிரி டைமில், அதாவது சித்திரை இந்த மாதிரி டைமில் வெயில் நல்லா அடிக்கிறப்போ இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ஒரு உழவு ஒன்று ஓட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக ஓட்டி விட்டீங்க அப்படின்னா அடியிலேருந்து அந்த மண் வந்து இந்த மண்ணிலேருந்து தான் மேலே பரவி போகுது. ஸோ ஓட்டும் போது அதில் இருக்கிறதெல்லாம் அந்த வெயிலுக்கு மேலே பட்டு அந்த வெயில் சூரிய ஒளியில் அது வந்து அழிஞ்சிடும். ஸோ இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி காப்பர் சல்ஃபேட் குளோரோபைரிபாஸ் கடையில் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேப்ப எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடையில் ஸ்டோர்லேயும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேப்ப எண்ணெய் வாங்கி அதை வந்து இந்த சுண்ணாம்பு கூட கலந்து நம்ம அடிக்கிறது மூலியமாக அந்த வேப்ப எண்ணெயோட அந்த கசத்துக்கு இந்த கரையான் வந்து உங்களுக்கு மேலே ஏறாது. ஸோ கரைசல் அதை போட்டுருக்கோம். மரத்தின் அடியிலேருந்து சுண்ணாம்பு கரைசலை பூசலாம் அப்படின்னா மரத்தில் அடியிலேருந்து நம்ம சுண்ணாம்பு கரைசலை பூசிட்டோம் அப்படின்னா இது மேலே வந்து அதனால் ஏற வர முடியாது. சுண்ணாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் உங்களுக்கு நேம் ஆயில் நம்ம சின்ன கடையில் ஆர்கானிக் இருக்குது. சுத்தமான ஆர்கானிக். சுண்ணாம்பு வந்து உங்களுக்கு கால்சியம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ மரத்துக்கு அடிக்கிறதுனால ஏதாச்சும் பாதிப்பு வருமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அது எதுவும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. வித்தவுட் எனி கெமிக்கல், எந்த ஒரு ரசாயனமே இல்லாமல் ஒன்லி பியூர் ஆர்கானிக் மட்டும்தான். அதில் வெறும் சுண்ணாம்பு தான் இருக்குது. இதில் வெறும் நீம் தான். இது வந்து வேப்ப எண்ணெய் தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை மட்டும் 2 சொட்டு உள்ள அதில் ஊற்றி கலந்து இந்த மாதிரி எல்லா மரத்துகளுக்கும் நீங்கள் அடிச்சுட்டீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் தான் நான் அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு கரையானோட இதையும் நீங்கள் உங்கள் மரத்தில் வந்து ஏறாது. ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்